இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என் இனிய ஓண பண்டிகை நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஓண பண்டிகை என்றாலே கேரள மண்ணில் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாய் கேரள பண்டிகையாகவே இருக்கிறது. இந்த பண்டிகையிலே எந்த விதமான சாதி மத பேதமின்றி எல்லாரும் ஒற்றுமையாக கொண்டாடுகிற பண்டிகை. இந்த ஓணத்தினுடைய முக்கிய அம்சம் என்னவென்றால் அத்தப்பூ போடுவது, ஊஞ்சல் ஆடுவது, கதகளி ஆடுவது, சத்யா என்று சொல்லுவார்களே 9-11 வகை ரக கூட்டு வைத்து நல்ல ஒரு சாப்பாடு சத்யா என்று சொல்வார்கள். அது ஓணத்துக்கு சிறப்பு மிகுந்தது. திருமணமான பிள்ளைகளுடைய இல்லங்களிலே பெற்றோர்கள் பொருட்களை கொண்டு சென்று அவர்களோடு உட்கார்ந்து மகிழ்வது, இப்படி ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு சந்தோஷமும் ஒற்றுமையும் நிறைந்திருக்கிற ஒரு பண்டிகையாகவே நான் கருதுகிறேன். குறிப்பாக இந்த ஓண பண்டிகை அறுவடை பண்டிகைக்கு ஒத்தது. அறுப்பின் நன்மைகளை மகிழ்ச்சியாய் குடும்பமாய் சமூகமாய் கொண்டாடுகின்ற ஒரு சிறந்த பண்டிகை இது. மாவேலி மன்னனை நினைவு கூறுகின்ற ஒரு பண்டிகையாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த நல்ல பண்டிகை கேரள மாநிலத்தில் 10 நாட்கள் விடுமுறை. இதே பண்டிகை தமிழக பண்டிகையாக பொங்கல் நாட்களை கொண்டாடுகிறார்கள். ஆக இந்த பண்டிகை அத்தனை மக்களுக்கும் மிக மகிழ்ச்சியை தரட்டும். பாதுகாப்பாக செயல்படுங்கள். வீட்டோடு இருந்து குடும்பமாக மகிழ்ந்து கழிவுறுங்கள். இறையாசி உங்களில் இருக்கட்டும். நான் சார்ந்திருக்கிற CSI பனிசக்காலை திருச்சபையினுடைய பெயரிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் மகிழ்ச்சியான ஓணப்பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you.